பொண்ணு பார்க்க வரும்போது கல்யாண பொண்ணு தானே காஃபி கொடுப்பாங்க. ஆனா கல்யாணம் ஆன பொண்ணு காஃபி கொடுப்பாளா? ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். கைய ஊனி கரணம் போட்டு நானும் வளர்ந்தேன், என்னை யாரு தூக்கி விட்டது விஜய் டிவிடா. அதுலயும் கலக்க போகுது ஷோ பண்ணி இன்னைக்கு கலக்குன்னு கலக்கின மாதிரி உண்மையாலுமே இந்த படத்துல வந்து அப்நார்மலாவும் நம்மளை சிரிக்க வச்சுட்டாரு, நார்மலாவும் சிந்திக்க வச்சுட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பா படம் சூப்பரா இருக்கு. கெவின் ஃபைட்டு தாறு மாறு அடி தூள் அப்படி கிளின்னு கிழிச்சு எடுத்திருக்கிறாரு ஃபைட்டு. என் பையன் அனிருத்து மத ராசிடா எங்க மக ராசிடா அப்படின்னு பாட்டை பஞ்சா போட்டு தூள் கிளப்பி இருக்கிறாரு அனிருத்தும். நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஏஆர் முருகதாஸ்க்கு சரியான கம்பேக் ப்ரோ, சரியான கம்பேக். துப்பாக்கி அளவுக்கு வராது, இருந்தாலும் நல்லா இருந்துச்சு ப்ரோ. வில்லன் ப்ரோ மஜா இல்ல துப்பாக்கி அளவு வராது. படம் வேற மாதிரி இருந்துச்சு தல, ஆனா துப்பாக்கி அளவு வர இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. முருகதாஸ் கம்பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது உண்மைதான். விஜய் எடுத்துட்டு வந்தது சிவகார்த்திகேயன் தொடர போறாரு. ஆமா தல, என்ட்ரி சீனே பாட்டு வச்சு வேற மாதிரி பண்ணிட்டாங்க. தலைவா படம் மாசு தலைவா. சிவகார்த்திகேயன் கையில துப்பாக்கி எத்தாரு, போட்டு போயினே இருந்தார் தலைவா. போ தலைவா, போய் பாருனா, போய் பார்த்துட்டு பேசு. அடுத்த தளபதி இல்ல, சிவகார்த்திகேயன் தான் தளபதி தான். அவள் தான் ப்ரோ வட்டு தலைவா. போய் பார்த்தல த்ரோட்டை பார்த்துட்டு பேசு தலைவா. எப்படி இருக்கு சிவகார்த்திகேயன் வேற ஜோனர் தலைவா. நல்லா சூப்பரா இருக்கு. எல்லாம் கத்தினே வாய்ஸ் பார்த்தாலே தெரியும், எல்லாம் கத்தினே. அமரனோ வேறவே இல்லை, வேற ஜானர். நல்லா இருக்கு, மஜா வந்து சூப்பர். இந்த மாதிரி ஒரு ஜோன்ல எஸ்கே பார்த்துருக்கே முடியாது. ஸோ செம்மையா நடிச்சிருக்காங்க. என்ட்ரி சீனும் பயங்கரமா இருக்குன்றாங்க. உண்மையா அப்படிதான் இருக்கு. என்ட்ரி சீனும் செம்மையா இருந்துச்சு. ஒரு எஸ்கேவோட ஒரு ஆக்ஷன் சீனும் ஃபைட்டிங் சீக்வன்ஸும். இன்னைக்கு வந்து எஸ்கே மூவியா இல்ல பாவலா மூவியான்றாங்க. டெஃபினட்டா என்ன பொறுத்த வரைக்கும் எஸ்கே மூவி தான். நீங்க தைரியமா வந்து எஸ்கே மூவி பாருங்க. எஸ்கே சார் வந்து எப்பவுமே ஒரு யூனிக்கான கேரக்டரா நடிக்கிறாரு. இதுல எப்படி இருக்கு? இது டிஃபரெண்டா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் பாவமா கியூட்டா அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து ஃபயரா இருந்துச்சு. இது அமரன் மூவி மாதிரி இருக்குங்களா? அமரன் மூவி மாதிரி இது வேற டிஃபரெண்டான. ஏஆர் முருகதாஸ் நல்லா யூஸ் பண்ணிருக்காரா? அடுத்த தளபதி சிவகார்த்திகேயன். நல்லா இருந்துச்சு. மாசாக ப்ரோ படம். பிளாஸ்ட் தல, பிளாஸ்ட் வேற லெவல்ல ஒர்த். படம் சூப்பர்ண்ணா, செம்ம. அந்த எஸ்கே வந்து தளபதியே தான், அவரே தான் பண்றாரு. ஆமா, ஒரு இடம் கூட லேக்கிங் இல்ல. படம் சூப்பரா போகுது. படம் நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு மூவி. எஸ்கே தளபதியா? தளபதி படம் நல்லா இருக்கு. நல்லா தான் ப்ரோ. எப்படி இருக்கு ப்ரோ? ப்ரோ வேற லெவல். அந்த தளபதியா எஸ்கே? சூப்பர். படம் எப்படி இருந்தது? சூப்பர். என்ஜாய் பண்ணீங்களா படத்தை? நல்லா இருந்துச்சா? ஒருத்தன பயங்கர எஸ்கே மாஸ் ப்ரோ. அந்த தளபதின்றாங்க. அப்படிலாம் இல்ல, எஸ்கே தான் அடினே இருப்பான். படத்தோட ஆரம்பத்துல வில்லனுக்கு கொடுத்த ஒரு ஹைப் சான்ஸே இல்லை, பயங்கரமா இருக்கும். அதாவது எல்லா கேமரா ஜூம் பண்ணும்போது நம்ம நினைக்கிறோம் ஹீரோ தான் அங்க நிக்கிறாரு, ஆனா பார்த்தா வில்லனை காமிக்கிறாங்க. என்னடா இது வில்லனையும் எப்படி காட்டுறாங்கன்னாக்கா, அப்போ ஹீரோ பயங்கரமா காட்ட நினைச்சா ஹீரோவை சப்பையா காட்டுவாங்க, ரொம்ப சப்பையா காட்டுவாங்க. சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்ட்டு ஹீரோ, அதாவது வில்லனை யாருமே அடிக்க முடியாது. வில்லன் வந்து ஒரு பயங்கரமான வில்லன்ற மாதிரி நம்ம மனசுக்குள்ள ஒரு போர்ட்ரேட் பண்ணிடுறாங்க. அப்போ நம்ம என்ன நினைப்போம்னா, எப்படியும் கண்டிப்பா ஹீரோ அடிச்சிருவார் வில்லனை. நமக்கு தெரியும் தமிழ் சினிமாவில் அடிக்காம இருக்க மாட்டார், அடிச்சிருவார். அதை ஒரு கிரிஞ்சா பண்ண போறாங்கன்னு பார்த்தா ரொம்ப லாஜிக்கலா, நீங்க கஜினி படத்துல எப்படி வந்து கிளைமேக்ஸ்ல சூர்யா வந்து வெறி பிடிச்சி அடிப்பாரோ அந்த மாதிரி இந்த படத்துல எஸ்கேக்கு ஒரு ஒரு ரோல் கொடுத்துருப்பாங்க. அது லாஜிக்கலா இருக்கும், நமக்கு அவருக்கு ஒரு டிசார்டர்ன்ற மாதிரி சொல்லி நல்லா இருக்கும். ஹீரோ ஹீரோயின் படத்துக்கு தேவையில்லாத ஒரு லக்கேஜா நம்மள சாவடிக்க போகுதுன்னு பார்த்தா படத்தோட ஒரு பெரிய கண்டென்ட்டாவே அதுதான் வந்து நின்றுருக்கு. இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் சொல்ற ரொமான்டிக் டிராமானே சொல்லலாம். அந்த மாதிரி ரெண்டு பேருமே சூப்பரா இருந்துச்சு. ஃபுல்லா நல்லா தான் இருந்துச்சு. வில்லனுக்கு மாசா போட்டு செமையா பண்ணிருந்தாங்க. வில்லனோட பிஜிஎம்மும் சூப்பரா இருந்துச்சு. எஸ்கேக்கு அப்போ ஸ்கிரீன் டைம் கம்மியா தான் இருந்துச்சு. இல்ல எஸ்கேக்கு ஸ்கிரீன் டைம் அதிகமா தான் இருந்துச்சு. வில்லனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் போயிட்டு செகண்ட் டைம் என்ட்ரி கொடுக்கும்போது மாஸ் காட்டிட்டாங்க. நல்லா இருந்துச்சு. எஸ்கே வந்து அந்த தளபதின்றாங்க. ப்ரோ எஸ்கே தான் ப்ரோ. தாமஸ் செல்வி தான். எஸ்கே தான். அது மாதிரி தான் படம் வேற லெவல்ல ஒரு கான்செப்ட். அதாவது ஏன்னா ஏஆர் முருகதாஸ் வந்து லைட்டா துப்பாக்கி சாயல் வச்சிருக்காங்க. அப்படி இல்ல ப்ரோ, நீங்க படம் பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க.
எப்படி ஆமா ப்ரோ வில்லன் வச்சு நம்ம எதையும் முடிவு பண்ண முடியாது ப்ரோ. இப்போ நீங்க மீடியால இருக்கீங்க, இப்போ நீங்க மீடியால இருப்பீங்க முடிவு பண்ணுமா, நாளைக்கு நீங்களே ஒரு ஸ்டார் ஆகலாம்ல, அந்த மாதிரி தான் அவங்க உங்களுக்கு இன்னைக்கு வந்து ரெண்டு பேருமே ஒரே சேனல்ல இருந்து வந்திருக்காங்க. காமெடி ரெண்டு படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு யார் வின் பண்ணிருக்காங்க? வின் பண்றதா இல்ல ப்ரோ, பாலாவோட படமும் வந்திருக்கு, எஸ்கேவோட படம். ரெண்டு பேருமே வின் பண்ணிட்டா. அவர் பாலா வின் பண்ணா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எஸ்கே மாரி தான் அவரும் வரணும். எஸ்கே விட நல்லா வந்தா இன்னும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் ஒரு முன்னுதாரணம். இப்ப எஸ்கே வந்து ஒரு முன்னுதாரணம். அது மாதிரி தான் பாலா வர்றாரு. பாலா எஸ்கே தான். யாரும் கம்பேர் பண்ணாங்க. ஏன்னா நிறைய பேர் நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்றாங்க. போடுறவங்க போட்டுதான் இருப்பாங்க, பண்ணிட்டு இருப்பாங்க ப்ரோ. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாலா வந்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்க நெக்ஸ்ட் ஷோ உண்மையிலே பண்ணி பார்ப்போம். எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பா நம்ம ஹிட்டா தான் இருக்கும்னு வந்தோம். ட்ரெய்லரே மஜாவா இருந்தது. அதுக்கப்புறம் சரி மூவியா நல்லா இருந்தது. அதே லவர் பாயரா தான் நல்லா இருந்தது. ஒரே மாஸ் சீன்லாம் காட்டியிருக்காங்க. ரொம்பவே லைக் அது எப்படி சொல்றது, ஹீரோவையும் மாசா காமிச்சாங்க, வில்லனையும் மாசா காமிச்சாங்க. லாஸ்ட்ல சரி சேட் எண்டிங்கா இருந்தோமோன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ஹாப்பி எண்டிங் தான். அது கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. மாஸ் சீன் வந்து அதிகமா வில்லனுக்கு இருக்கா ஹீரோக்கு இருக்கா? மாசினா ஹீரோ கொஞ்சம் லைட்டாக காமெடியாக காமிச்சாங்க, காமெடி சீன்லாம் காமிச்சாங்க. ஆனால் மாஸ்னா ட்விஸ்ட்னா வித்யுத் ஜாமால் தான் சூப்பராக காமிச்சிருந்தாங்க அவனை மூவியில். ஆமாம் ஹிட்டு. ஓகே, படம் நல்லா இருந்தது. ரொம்ப நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளான்ற மாதிரி நடிப்பில் ஒவ்வொருத்தரும் போட்டு நடித்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்ன விஷயம்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு இதுவாக இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு கேரக்டரும் ஹிந்திக்காரங்க இருக்காங்கல்ல, நம்ம ரோஸ் தெரியும்ல, ரோஸை ஹிந்தி ராஜு பாயில் ஒருத்தர் வர்றாரு. இவங்க ரெண்டு பேர் தான் இந்த படத்தோட பெரிய ஆளுமையாக பார்க்குறேன். பிக்கஸ்ட் வில்லன்களை கொடுத்ததுனால ஹீரோ பெருசாக தெரியுறாரு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுது. ரொம்ப நல்லா நடந்தது. இது வரைக்கும் துப்பாக்கியை இந்த வில்லன்க மாதிரி வேறு யாருமே யூஸ் பண்ணலை, இனிமேல் பண்ணவும் முடியாது. அவ்வளோ ஸ்டைலிஷாகவும் அவ்வளோ அழகாகவும் துப்பாக்கியில் கன் ஃபைட்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. சிவகார்த்திகேயன் ஒரு பைத்தியக்காரத்தனமாக டிசப்பாயின்மெண்ட் அது ஒரு இதுவாக தான் நடிக்கிறாரு. இருந்தாலும் அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. முருகதாஸ்லேருந்து அதாவது 2010 துப்பாக்கியை நான் ஏவிஎம் தேட்டரில் பார்த்தேன். அந்த தேட்டர் கூட இன்னைக்கு இல்லை. ஆனால் அதே முருகதாஸ் அண்ணன் இருந்து அந்த படத்தை 100 கோடிக்கு அடிக்க வச்ச அந்த அண்ணனே மாபியா கண்ணு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாதுன்றதை தடுத்து துப்பாக்கி யார் கையில் விஜய் அண்ணா கொடுத்தாரோ அவர் கையிலேயே அந்த மாபியா கண்ணு அந்த இதை வந்து கண்டெய்னரை கடலில் தள்ளுற மாதிரி காட்டியிருக்காங்க. இதுவே ஃபர்ஸ்ட் வின்னு கண்ணு. ஓகேவா? சிவகார்த்திகேயனுக்கு படம் சூப்பர் அப்படின்னு படத்தில் நிறைய 2-3 மைனஸ் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி படம் சூப்பர்னு சொல்கிறதுக்கான காரணம் எஸ்கே இந்த படத்துக்காக மெனக்கெட்ட விதம். உண்மையிலே வாய்ப்பில்லை. எஸ்கேவோட அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் பார்க்கலாம். வெறித்தனங்க, உண்மையிலே சொல்கிறேன். இப்படி நடிப்போம். அதாவது கோட் படத்தில் தளபதி இந்த துப்பாக்கி வச்சுக்க சிவான்னு கொடுத்ததுக்கு ஒர்த்தா உள்ள பண்ணியிருக்காப்ல. அந்த அளவுக்கு ஒரு நடிப்பில் அடுத்த லெவலுக்கு போயிட்டாருன்னு சொல்லணும். நல்லா பண்ணியிருந்தார் உண்மையிலேயே. வில்லன் வித்யுத்தையும் சூப்பராக காமிச்சிருந்தாங்க. ஹீரோயின் ருக்மணி அவங்களோட பொசிஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எதையுமே நம்ம வந்து அங்கங்கே ஒரு டவுன் தெரிஞ்சா கூட ஆனால் ஓவரால் வரும்போது சூப்பர் படம் பார்த்தோட ஒரு ஃபீல் வரும். ஃபேமிலியோடவே பார்க்கலாம். எந்த ஹீரோ படம் ரிலீஸ் ஆனாலும் சரி, யார் படம் ரிலீஸ் ஆனாலும் சரி, நெகட்டிவ் வரதான் செய்யும். எல்லாருக்கும் அவங்க ஃபேன் பேஸ் அவ்வளவுதான். என்ன சொல்ல விரும்புறீங்க? அதெல்லாம் ஒன்னும் சொல்ல விரும்பல. ஜஸ்ட் என்னன்னா பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க, வளர்றவங்க வளர்ந்துட்டு தான் இருப்பாங்க. எக்ஸாம்பிள் எஸ்கே, நெக்ஸ்ட் கேபி பாலா, அவ்வளவுதான். எந்த குறையும் எந்த லேக் எதுவுமே கிடையாது. உண்மையாலுமே முருகதாஸுக்கு மிகப்பெரிய கம்பேக் இருக்கும். ஓகே, நன்றி. என்னது அதான் துப்பாக்கி மாதிரி இருக்கா இல்ல அதுக்கு மேல இருக்கா? துப்பாக்கி வேற லெவல். அது நம்ம அண்ணன் லெவல், விஜய் அண்ணா லெவல். என்ன முருகதாஸ்னாவே இன்டர்வல் பிளாக் தான். ஆமா, பெஸ்டா இருக்கும் இல்ல டயலாக் கூட இருக்கும். அதான் இன்டர்வல் பிளாக். என்னன்னா வில்லன் சொல்றாரு, டேய் எவன் கையில துப்பாக்கி இருந்தாலும் அங்க வில்லன் ஆண்டா. அதான் ஓகேவா? வில்லனுக்கு கூட பஞ்சு டயலாக் கொடுத்துருக்கிறாரு. அண்ணனுக்கு வந்து என்ன பஞ்சுனா, யார் சிவாவுக்கு, அதாவது எங்க அடிபட்டு உளுந்திருந்தாலும் மனித நேயம் தான் நம்மளோட முதல் வரம். அந்த வரத்துக்கு பிறந்த மாதிரி சிவாவை காட்டியிருக்காரு. என்னது சோசியல் மெசேஜ்? அதான் நீங்க அதாவது நீங்க வந்து கஞ்சாவை கொண்டு வந்துடலாம், அபீனை கொண்டு வந்துடலாம், நீங்க என்ன பலதரப்பட்ட இதை வேணா கொண்டு வந்துடலாம். ஓகேவா? கண்ணெல்லாம் தூக்கிட்டு வர முடியாதா? கண்ணை நான் தான் உருவாக்குனேன், அந்த கண்ணை நானே அழிச்சு காட்டுறேன்னு கொண்டு சொல்லியிருக்காரு கண்டென்ட்ல. ஓகே, கண்டிப்பா வில்லனுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காருன்னா ஒரு டைலாக் தான். டே
எவன் கையில் துப்பாக்கி இருந்தாலும் அங்கே நான் தாண்டா வில்லன் அப்படின்னு ஸ்டைலாக நடந்து வருது பாரு ஸ்டெல்லம். அது ஹீரோவா நம்ம சிவா ஹீரோவானே எனக்கு டவுட்டாக போச்சுடா. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. ஹீரோயின் சூப்பராக பண்ணியிருக்குது. எங்கே போனாலும் அந்த மாலதியை காணான்னு பைத்தியம் முடிச்சே சுற்றியே நல்லது செய்கிறாரு. இதை வந்து துப்பாக்கி கூட கம்பேர் பண்றாங்க. ஏன்னா அதுல இருந்த வில்லனும் இதுல இருக்க வில்லனும் ஒரே மாதிரி தான். அதுதான் சொல்றேன், துப்பாக்கியில் இருந்த வில்லனும் அந்த துப்பாக்கியை தான் தேவையில்லாம விஜய் சார் இவர் கையில கொடுத்துட்டு போயிட்டாரோன்ற மாதிரி தோணுது. அவர் சிஎம் ஆகிறாரா ஆகலையான்னு எனக்கு தெரியாது. பட் துப்பாக்கி இவர் திருப்பி தரமாட்டாரு, இவர் சூப்பர் ஸ்டார் ஆயிடுவாருன்றது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. துப்பாக்கியை இந்த அளவுக்கு யாரும் வேர்ல்டு லெவல்ல இந்த வில்லன்க மாதிரி யூஸ் பண்ணவே இல்லை. அவ்வளோ அழகான துப்பாக்கியை சுற்றினே எல்லாரும் சுடுறதா இருக்கட்டும், அந்த மேனலிசமாக இருக்கட்டும், ஜிம்னாஸ்டிக் பண்ணி ஃபைட் பண்ணுறதா இருக்கட்டும், ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மறுபடியும் பார்க்குற மாதிரி இருந்தது, ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவரோட ஃப்ளாஷ்பேக்கு அவங்க வீட்டு எமோஷ்னலு அதெல்லாம் காட்டுறதுனால கொஞ்சம் கிரிஞ்சி இருந்தது லைட்டாக. பட்டு செகண்ட் ஹாஃப்லாம் படம் இல்லைடா உள்ளே வந்தோடனே முடிஞ்ச மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி போச்சு. இல்லை அது நிறைய பேர் நீங்கள் வந்து மனசில் ஏற்றுனா, அதாவது துப்பாக்கி 2 மாதிரி இருக்குது, ஹீரோ வந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸராக இருப்பார், நீங்கள் நினச்சிக்கலாம். உள்ளே என்னன்றதை பார்க்கணும். நீங்களா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு எனக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு செட் ஆகலன்னு சொன்னால் அது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. படம் ஒன்று எடுத்திருக்காங்க, இந்த படத்தை பாரு. படத்தில் ஒரு சில மைனஸ் இருந்தாலும் ஊர் போட்ட ப்ளஸ் இருக்குது இந்த படத்தில். வில்லனோட போர்ஷன் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும், ஹீரோவோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் செம்மையாக இருக்கும், ஹீரோ எப்படி சண்டை போடுறாரு, அந்த ஃபைட் போர்ஷன்லாம் உண்மையிலே சொல்கிறேன் வாய்ப்பே இல்லை. எப்படி எடுத்திருப்பாங்க அந்த கேமரா போர்ஷன் பயங்கரமாக இருந்துச்சு உண்மையிலே. நீங்கள் ஒன்னொன்னையும் அப்படியே கூர்ந்து கவனிக்கும் போது நிறைய மெனக்கிட்டு இருக்காங்க இந்த படத்துக்காக, நல்லா தெரியுது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்களும் படம் எடுக்கிறோம், பின்னாடி இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க, நாங்கள் எவ்வளோ பேர் வச்சு மெனக்கிட்டோம் தெரியுமா, நீங்கள் படத்தை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போறீங்க அப்படின்றாங்கல்ல. இந்த படத்தில் மைனஸ் இருக்கு இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் இந்த படத்தில் இவங்க போட்ட எஃபர்ட் வெளியில் வந்து அவுட்கம்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. ஹீரோயின் போர்ஷன் கொஞ்சம் கடுப்பாக இருந்தால் கூட கிளைமேக்ஸில் அந்த அனிருத் ஒரு மேஜிக் ஒன்று பண்ணுவார், மியூசிக் ஒன்று போட்டு சீட்டில் உட்காந்துட்டு இருக்கவங்களாம் கத்திடுவான் பயங்கரமாக. அந்த மாதிரி ஒரு மேஜிக் ஒன்று பண்ணிடுவாங்க, பயங்கரமாக இருக்கும் உண்மையிலேயே. ஹீரோ எப்போ வந்து திடீர்னு ஹெல்ப் பண்ணுறாரு, திடீர்னு வரமாட்டாருன்னா எல்லாத்தையுமே லாஜிக்கலாக ஏஆர் உள்ள பண்ணியிருப்பாரு. ஏஆர் ஒரு நல்ல பெரிய மேஜிக் பண்ணியிருக்காரு. தாராளமாக ஃபேமிலியோட பார்க்கலாம், சூப்பர் படம்.